நேபாள நாட்டில் நிகழ்ந்த விமான விபத்தில் 18 பேர் தீயில் கருகி பலி. புறப்பட்ட சிறிது நேரத்தில் தரையில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம். நேபாள நாட்டில் நிகழ்ந்த விமான விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. வானில் இருந்து பந்து விழுவது போல விழுந்து தீப்பிடித்த விமானம். ஒரே நாடு ஒரே தேசம் என கூறிவிட்டு மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம். குஜராத் மாடல் அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. தேனி மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின்வாரத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? தமிழக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி சவால். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த பின்னர் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியும் நஷ்டத்தில் இயங்கும் மின் வாரியம். மின்சார வாரியத்தில் என்ன நடக்கிறது என மின்துறை அமைச்சருக்கு தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பற்றி தாமாக முன்வந்து விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு குட்டு. முதல்வர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் துறை அமைச்சர்களுடன் நேரில் சென்று பார்வையிட அறிவுறுத்தல். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டங்கள் தமிழகத்தினால் முன்மொழிந்த போதிலும் மத்திய அரசு கண்டுகொள்ளாததால் விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் என அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. தற்போதைய அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது என்றும் குற்றச்சாட்டு. மத்திய அரசு அறிவித்த ஒசூர் கோவை பாதுகாப்பு தளவாடங்கள் தொழில்வழி திட்டமும் அறிவிப்பு செய்ததோடு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வெள்ள தடுப்பு பணிகளுக்கு பீகார், அசாம், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு பெருந்தொகை ஒதுக்கீடு. இதுபோன்ற திட்டங்கள் எதுவும் தமிழகத்திற்கு அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து. பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பது மக்களுக்கு ஏமாற்றம். மத்திய அரசின் வரவு செலவு அறிக்கையில் முதியவர்களுக்காக எந்த சலுகையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் 39 எம்பிக்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்று தராதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் கடந்த முறை இருந்தது போல் தற்போதும் அமைதியாக காலம் தள்ளுவார்களா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வன்கொடுமை வழக்கு பதிவு. எப்படி பேசுவது என்பது கூட தெரியாமல் பேசி வம்பு மற்றும் வழக்கில் சிக்கும் திமுக உடன்பிறப்புகள். விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி ஆஜராகாத நிலையில் மகன்கள் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டுக்கு சென்னை மாநகர மக்கள் கடும் எதிர்ப்பு. ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பயன் தராத பட்ஜெட் என விமர்சனம். எல்லா பொருளோட விலைவாசி ஏற்றி தான் வச்சாகிற சூழல் இருக்குது. அப்போ என்னென்னா இன்றைக்கி ஒரு நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமா தவிர வேறு எதையுமே அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழல் மாறி இருக்குங்க சார். மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் என்ன மக்களுக்கு ஏற்கனவே மக்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க.
நாமளும் டெய்லி பட்ஜெட் வந்தால் வருஷம் நல்லா இருக்கும், மக்களும் சந்தோஷப்படுவாங்க. பட் நாங்களும் டெய்லி தொலைக்காட்சியில் பார்க்கும் போதெல்லாம் ஹார்ட் அட்டாக் தான் வருது தவிர மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மத்திய அரசு கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டின் ஜோ பைடன் அளித்த பதில் இணையத்தில் ட்ரெண்டிங். பத்திரப்பதிவு கட்டணங்களை மாநில நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேனே, தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டேன். பத்திரப்பதிவு கட்டணங்களை மாநில நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேனே, தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டேன். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய விடியாதிமுக அரசுக்கு எதிராக கொந்தளித்த மூதாட்டி. ரூபா ஒரு மாசம் கூட நான் கட்டினதில்லை, எனக்கு கரண்ட் பில்லே வராது. இந்த மாசம் 200 ரூபா வந்து நல்லமாங்கிற பேருக்கு அப்படி வந்திருக்குது. என்ன இப்படி போடுறீங்க? நான் என்னத்தை வச்சு கட்ட போறேன்? எனக்கு கரண்ட் பில்லே வரல, 200 ரூபா போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைத்து ஏழைகளின் துயர் துடைக்க வேண்டுகோள். 2023-2024 ஆண்டு பட்ஜெட் செயலாக்க அறிக்கை இணையத்தில் இருந்து காணாமல் போன மர்மம். கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் ஏற்பட்ட சரிவை மறைக்க ஆவணங்கள் நீக்கப்பட்டதா என மக்கள் கேள்வி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் BSNL வழங்கும் 3G சேவை கிடைக்கவில்லை என வாடிக்கையாளர்கள் புலம்பல். ஜியோ போன்ற தனியார் நிறுவனங்கள் 5G வரை முன்னேறிவிட்ட நிலையில் பொதுத்துறை நிறுவனமான BSNL-ஐ குஜராத் மாடல் பஞ்சராக்கி வைத்துள்ளதாக மக்கள் ஆதங்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட நபரின் பெயர் திருவேங்கடம் என அறிவிக்கப்பட்டதில் திடீர் சர்ச்சை. போலீசார் தரப்பு ஆவணங்களின்படி வேலூரில் வசித்து வந்த திருவேங்கடம் கடந்த 2023 ஆண்டு இறந்துவிட்டதாக குடும்பத்தினர் தகவல். சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொலை செஞ்சிட்டாங்க. அவர் அந்த திருவேங்கடம் வேறு, இந்த திருவேங்கடம் வேறு, ஏழை சாத்து முகவரி தவறாக கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த திருவேங்கடம் எங்கள் கிராமத்தில் உள்ள திருவேங்கடம் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் நாய்க்கடியால் ரேபிஸ் நோய் தாக்கி 22 பேர் உயிரிழந்ததாக பொதுத்துறை சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். நடப்பு ஆண்டில் மட்டும் 2,42,000 பேர் நாய்க்கடியாலும் பாம்பு கடியால் 7,310 பேரும் பாதிப்பு. கள்ளக்குறிச்சி அருகே நில விற்பனையில் கமிஷன் கேட்டு திமுக உடன்பிறப்புகள் அட்டூழியம். கமிஷன் தர மறுத்த நில உரிமையாளரின் கையை உடைத்து பத்திரத்தில் கைரேகை பதிவு செய்து கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டவரின் மகள் குற்றச்சாட்டு. மதுரை காஞ்சரம்பேட்டை அருகில் உள்ள பாறைப்பட்டி விலக்கு அருகே கத்திக்குத்தில் ஒருவர் உயிரிழப்பு. விடியா ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் கொலை சம்பவங்களால் தூங்கா நகர மக்கள் தூக்கமின்றி தவிப்பு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்காத ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் கூட முறையாக வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. அரசு பேருந்தின் மீது புத்தக பையை தூக்கி போட்டு மாணவர்கள் நிகழ்த்திய அராஜகம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ரூட்டு தள மோதல் சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா காவல்துறை.
விளாத்திக்குளத்தில் 2023-24 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க வலியுறுத்தி 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல். விடிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி தீர்வு காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மனைவி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிக்கியது அமினா பானு குறித்த ஆதாரங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சியின் அமளியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய குஜராத் மாடல் அரசு. ஆட்சி அமைத்ததில் இருந்தே ஒவ்வொரு நாளும் கத்தி மேல் நடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட பாஜக.